الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله مولانا العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية وعلم ينتفع به وولد صالح يدعو له صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுவதாக. அவன் தனித்தவன், அவருக்கு நிகராக எதுவும் கிடையாது. அவன் இவ்வுலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தாருக்கு கிறிஸ்து கொடுக்கக்கூடியவன், அவரே நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்துக்கும் அவருடைய நாட்டப்படியே நடக்குகிறது. அவர் உருவமற்றவன், அவன் படைப்பினருடன் கலந்திருப்பது கிடையாது. அவன் யாரை பெறவும் இல்லை, யாரால் புறப்படவும் இல்லை. அந்த ஏக இறைவனை புகழ்ந்தவனாக இந்த ஏகத்துவத்தை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் முபஷிராகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உண்மையான முன்னிலையான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய கட்டளையாம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமல் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹ் வதருல் பைய். ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களே, என் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, அதான் ஜும்ஆவுடைய சத்தம் கேட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம், குத்பாவின் பக்கம் விரைந்து விடுங்கள். வதருல் பைய், உங்களுடைய வியாபார ஸ்தலங்களை மூடிவிட்டு அடைத்துவிட்டு பள்ளியின் பக்கம் வாருங்கள், அதுதான் உங்களுக்கு மிக சிறந்தது என்பதாக இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஏற்று வெறுத்து நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மிக கவலையான விடயம் என்னவென்றால், இன்னும் எத்தனை பேர் இந்த வீதியிலையும் மற்ற வீதிகளிலும் நம்ம ஊர்களிலும்
இன்னும் பல இடத்தில் ஜும்மாவுடைய பயான் ஆரம்பித்து விட்டது. இன்னும் கடைகளை கூறாமல் அது வியாபார ஸ்தலங்களை வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கவலை என்னென்றா, கல்முன ஜமீயத் உலமா வந்த நேரத்தில் சலூன் கடைகள் எல்லாம் நம்முடைய வீதியில் நம்முடைய ஊரில் திறந்திருக்கிறது. அதை அடைக்க வேண்டும். ஜும்மாவுடைய நேரத்திலிருந்து நாங்கள் ஒரு கடிதத்தை நாங்கள் பிற மதத்தை சேர்ந்த அந்த சலூன் கடை உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அவர்கள் தந்த பதிலை பார்க்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இவ்வளவு காலமும் இதை தெரியாமல் இருந்தோம். ஜும்மாவுடைய நேரத்தில் கடையை மூட வேண்டும் என்று உங்களுடைய ஊருக்கு இருந்து நாங்கள் இன்னும் மூடாமல் இருந்திருக்கிறோம். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நாங்கள் ஜும்மாவுடைய நேரத்தில் கடைகளை மூடி விடுவோம் என்று எங்களை ஜமியாவுக்கு கடிதம் எழுதினார்கள். அன்பார்ந்தவர்களை சிந்திய பிற மதத்தவர்கள் நம்முடைய மார்க்கத்தை விளங்கியிருக்கிறார்கள். சொன்னால் கேட்கிறார்கள், செய்த தப்பை உணர்கிறார்கள். ஆனால் இன்னும் நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்தவர்கள், பிறந்தவர்கள், ஒரு ஜும்மாவுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கடைகளை மூடவில்லை. மிகவும் கவலையான விடயம். அன்பானவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் ஜும்மாவுடைய நேரத்தில் உங்கள் வியாபார ஸ்தலங்களை மூடிவிடுங்கள் என்பது ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களும் அந்த நேரத்தில் வியாபாரம் செய்கிறார். இன்னும் சிலருடைய கேள்வி, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், இது ஜும்மாவுடைய நாள், அனைத்து படைப்பினங்களும் கவலைப்படக்கூடிய நாள், கியாமத்து உண்டாகக்கூடிய நாள். இந்த நாள் தான் கியாமத்து வரப்போகிறது, உலகம் அழியப் போகிறது என்றெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸில் வந்திருக்கிறது. படைப்பினங்கள் பயப்படுகிறது. ஆனால் படைத்த கண்ணியமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான படைப்பாகிய முஃமின்களும் முஸ்லிம்களும் நாம் இன்னும் விளங்கல்ல. ஜும்மா ஆரம்பிச்சுட்டு 8 பேர் வந்திருக்கிறோம். அதிகமானவர் பேசுற ஜும்மா ஒரு 15 20 ஆயிட்டா ஜும்மாவை நீட்டிட்டாங்க. ஜும்மா நீண்டு வைத்து மௌலவிக்கு தெரியாதா? அது விஷயம் தெரியாது, அப்படி நீட்டலாமா? அம்மாந்தவர் நம்ம எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம். ஜும்மாவுக்கு ஆட்கள் நேர காலத்துடன் வராமல் இருக்கிறாங்களே. ஜும்மா ஆரம்பித்து நேற்று ஒரு 15-20 பேர்கள் இருந்தாங்க, கடைசி நேரத்தில்தான் வந்து சேர்ந்தாங்க என்று யோசித்து அதுக்காக தாவத் செய்தவர்கள். நான் வீட்டை விட்டு வெளியே போற நேரத்தில் ஒரு கடை திறந்திருக்கா, அந்த கடைக்குள்ள போய் இந்த கடையை மூடுவது ஆக்கியா, இது இந்த நேரத்தில் நீங்க திறந்திருக்கிற பாவம் மூடிக்கொண்டு பக்கத்துக்கு காட்ட போய் ஜும்மாவுடைய நேரம் நீங்க ஜும்மாவுக்கு வாங்க என்று நம்ம ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்தவர்கள் நம்முடைய இளைஞர்கள். ஆகையினால் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் கடைகளை மூடி வந்து அல்லாஹ்வின் இறையினத்தில் அல்லாஹ்வுடைய பொறுப்பேற்றுக்காக அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசத்திலே சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் யாரும் இருந்த போதிலும் தக்குவாவை இறையச்சத்தை வாழ்க்கையில் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதல்ல நான் ஏற்கும் அப்பால் உங்களுக்கும் நன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் பெறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளை சகோதரர்களே, நாம் ஒரு ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபியுடைய காலத்தில் இல்லாத ஃபித்னாக்கள், நபியுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
காலம் போக போக கியாமத்து நெருங்க நெருங்க இந்தந்த ஃபித்னாக்கள் எல்லாம் உண்டாகும் என்று சொன்னார்களோ அந்த ஃபித்னாக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்பதற்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் நாம் ஈமானை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மத்தி ஃபித்னாவுல போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யார் இந்த சுன்னாவை இந்த வாழ்க்கை வழிமுறைகளை யார் ஒவ்வொன்றிலும் மறுக்கிறார்களோ அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த காலத்தில் தான் இருக்கிறோம். ஃபித்னா மலிந்து கிடக்கக்கூடிய ஃபித்னாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, இந்த ஆயத்து மிகவும் முக்கியமான ஆயத்து. அன்பார்ந்தவர்களே, ஒரு வீட்டுடைய தலைவருக்கு இது மிகவும் முக்கியமான ஆயத்து. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஈமான் உள்ளவர்களே, நம்பிக்கையானவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு நரகத்தில் அந்த அல்லாஹ் அந்த நரகத்தை நெருப்பை மூட்டப் போகிறான். அந்த நெருப்புக்கு அல்லாஹ் போடக்கூடிய கொல்லி என்ன தெரியுமா? மனிதர்களும் மனிதர்களினால் வணங்கிய கற்கள். அன்பான சகோதரர்களை பெரியவர்களே, ஆகையினால் தானும் ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்து நம்முடைய மனைவிக்கும் ஈமானை வழிகாட்டி நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதுதான் ஈமான் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பது, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு. அன்பானவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கையில் இருக்கும் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய கீர்த்தி நம்முடைய குழந்தைகள். அது நம்முடைய செல்வங்கள். அந்த குழந்தைகளை நாம் சீரான முறையில் வளர்ப்பது நமக்கு கடமை. பிள்ளைகள் வளர்ந்துட்டு போறதில்ல. மாடுதான் ஆடுதான் சும்மா வளர்ந்துட்டு போற. ரோட்ட விட்டா அது இருக்கிற புண்ணு, என்ன புண்ணு, ராக புண்ணு, எந்த இடத்துல புண்ணு இல்லையா, அது சும்மா வந்துட்டு போகும். மாடு வளர்க்கிறதமா என்ன புண்ண வளர்ப்பு. புண்ண வளர்ப்பு நம்ம வளர்க்கணும். குழந்தைகள் அல்லாஹ் தந்த நம்மளுக்கு கிஃப்ட். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் சொல்லுகிறது, நாங்க பெண் குழந்தைகளை தாரது, ஆண் குழந்தைகளை தாரது, இரண்டையும் கலந்து தாரது நாங்க தாரத்து. நாங்க தாரத்து அல்லாஹ் ஆயத்துல முதலாவது பெண்களைத்தான் சொல்லுகிறான். பெண் குழந்தைகளை உங்களுக்கு தாரது நாங்க தார கிஃப்ட் என்று அல்லாஹ் முதலாவது ஆண்களை சொல்லவில்லை, பெண்களை சொல்லுகிறான். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், முதலாவது ஒரு குடும்பத்திற்கு பெண் குழந்தை பிறக்கிறது ஒரு பரக்கத் என்று தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் முதலாவது பெண் குழந்தையை கொடுத்து தாரது கிஃப்ட் என்று சொல்லுகிறான். அதனால பெண் குழந்தை ஒரு கிடைக்கிறது பரக்கத் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் கூறுகிறார்கள்.
அன்பானவர்களே, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பது ஜிஹாது செய்வதை விடவும் கஷ்டமானது. ஒரு பெண் குழந்தைகள் தான் அந்த குடும்பத்தின் தலை எழுத்தை மாற்றக்கூடியவர்கள். ஒரு பெண் குழந்தை ஒரு தவறு செய்துவிட்டால், ஏதோ ஒன்று செய்துவிட்டால் அந்த குடும்பத்தின் தலைவருக்கு மாறப்போகிறது. அதனால பெண் குழந்தைகளை வளர்க்கிறது இமாம் சொல்லுகிறார்கள் குர்துபி ஜிஹாது செய்வதற்கு உடவும் கஷ்டமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா யாருக்கு 2 பெண் குழந்தைகள் கொடுக்கிறானோ, இன்னும் ஒரு ரிவாயத்தில் 3 வருகிறது, 3 பெண் குழந்தைகளை கொடுக்கிறானோ, அல்லாஹ் தஆலா அந்த கொடுத்த பெற்றோர்கள் அந்த பெண் குழந்தைகளை சீராக அதவ கொடுத்து, வெட்கத்தை கொடுத்து, எல்லாத்தையும் படிச்சு கொடுத்து, அதவுள்ள ஒழுக்கமுள்ள பெண்ணாக வளர்க்கிறாங்களா, அவங்களுக்கு சொர்க்கம் கடமை. எங்களுக்கு அன்பானவர்களே, பெண் குழந்தையை வளர்க்கிறதுடைய நியமத்தை பாருங்க. ஒரு 2 பெண் குழந்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா, அந்த பெண் குழந்தை நம்ம வளர்க்கிறோமா, அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்களுக்கு நரகத்திலிருந்து தேவைப்பட்டான். நீங்க நரகத்துக்கு போயிருக்கீங்களா, நீங்க சொர்க்கத்துக்கு தான் போகணும். ஆக அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற குழந்தை பாக்கியம் இருக்குது, அது மிகவும் பெருமையானது, மிகவும் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய குற்றம் தான். அந்த பிள்ளைகளை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கிறது பெற்றோராகிய நம்மளுக்கு ஒரு கடமை. எத்தனையோ பேர் அன்பானவர்களே பெண் குழந்தை ஆண் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு ஆண் பிள்ளை இருந்தா பெண் பிள்ளை இருந்தா எனக்கு புள்ள பாக்கியம் இல்லாம இருக்குது என்று யோசிக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு 2-3 பிள்ளைகளை தந்திருக்கிறான். அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி பராமரிக்கணும்? குழந்தை இல்லாதவங்களுக்கு குர்ஆன் சொல்ற மருந்து கல்லிட்ட போய் கல்லெடுத்து அல்லது பரிசாரித்த போய் நீங்க நிவாரணம் பாருங்க, பரிசாரித்த போய் நீங்க இந்த விஷயத்தை தேடுங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்லுங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, பெண் குழந்தை ஆண் குழந்தை புள்ள பார்த்து இல்லையா, இந்த இஸ்திக்பார் சொல்லுங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல இன்னும் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறது, போயிட்டு அந்த இஸ்திக்பார் செஞ்சுட்டு வருவாங்க. அல்லாஹ் அந்த இடத்துல கஅபாவுக்கு முன்னால துஆ கேட்டுட்டு வருவாங்க. சகோதரர்களே, எத்தனை பேர் உம்ரா முடிச்சு வரக்குள்ளே சுப்ஹானல்லாஹ் உள்ள தரிசித்து வருவாங்க. இஸ்திக்பார் என்கிறது தான் அதுக்கு மருந்து. வேற எந்த மருந்தும் சரியாரா, எந்த நோயும் சரியாரா. இஸ்திக்பாரை செஞ்சு பாருங்க. குர்ஆன் சொல்லுது, சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்கிறான், குல் இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சிடுவான். முந்திருக்கும் அம்வாலின் உடனே அல்லாஹ் உங்களுக்கு பணத்தினையும் உங்களுக்கு செல்வத்தை உண்டு வருத்துவான். உங்களை பிள்ளைகளையும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டு வருத்துவான். அன்பாண்டவர்களே, சகோதரர்களே, ஆகையினால எங்க பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்க்கணும். சாலிகான பிள்ளைகளாக வளர்க்கிட்டோமா உலகத்தில மாத்திரம் நமக்கு பிரயோசனம் இல்லை. நாளைக்கு கபருக்குள்ள இருப்போம், பல வருஷம் மௌத்தாகி நம்ம கபருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்போம். அங்கேயும் நமக்கு நான் வளர்த்துட்டு போற என்ற புள்ள செய்த துஆ, இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு, இஸ்திக்பார், சதகா எல்லாம் இந்த கபருக்குள்ள வந்து சேரப்போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மாத்தல் இன்சான் இன்கத அன்ஹு அமலு இல்லா மின் ஸலாத். ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டாங்கன்னா அவன் உலகத்திலே செஞ்ச எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு யாரும் கபருக்குள்ள போய் தொலைகிறா.
அல்லது கபருக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நம்ம தொழுகி அவர் அமைக்கிறார். அவருக்கு அவர் நோம்பு நதிர் நேற்றுக்கிழமை நோம்பு வச்சாங்கன்னா வழியாக பிடிக்கணும், வழிமாக பிடிக்கணும். அது இல்லாம மௌத்தாய் நாளுக்கு நான் ஒரு சுண்ணத்தான நோம்பு பிடிக்க போறேன். சுண்ணத்தான நோம்பு பிடிச்சி அனுப்ப போறது என்று யாரும் அனுப்புவதா? ஆனா சுண்ணத்தான நோம்பு பிடிச்சிட்டு அவருக்கு அவனுக்கு வாசகரான மொழிய அவருக்கு அவனை நோம்பு பிடிக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் மரணிச்சுட்டாருன்னா மூணு விடயங்களை தவிர மற்ற எல்லா அமல்களும் பின்விட்டு பெறுகிறது. முதலாவது சதகா ஜாரியா, நிரந்தரமான தர்மம். ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்தோம், அல்லது ஏழைக்கு கிணறு அடிச்சு கொடுத்தோம், ஒரு வேலைக்கு சீட்டில அந்த கரண்டெடுத்து கொடுத்தோம், அல்லது பள்ளிவாசலுக்கு உதவி செஞ்சோம், பள்ளிவாசல் கட்டதுக்கு உதவி செய்வோம், மதரசாக்களை கட்டதுக்கு உதவி செய்வோம். இந்த சதகா ஜாரியா கபருக்கு நம்ம இருக்கோம். இந்த மஸ்ஜித் ஹாமியில இந்த பில்டிங் கட்டத்துக்கு யாராவது நாம் உதவி செஞ்சுக்கிறோம். இந்த பள்ளிவாசல்ல என்னென்ன அமல்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவரை கபருக்கு கொண்டு செய்யணும். கட்டினவங்க உதவி செஞ்சவங்க எத்தனை பேர் மௌத்தா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மஸ்ஜித்ல ஹாமியில நடக்கிற எல்லா அமல்களுடைய கூலியும் அவங்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். அது சதகா ஜாரியா. இரண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிரயோஜனம் தரக்கூடிய அறிவு. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நீ உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால உனக்கு துஆ செய்ய ஒரு குழந்தையை உருவாக்கிட்டு போறார். வலதின் சாலிஹின் எதுவு லஹு, துஆ செய்யக்கூடிய பிள்ளை. நம்ம கபருக்குள்ள போய் பல வருஷம் எங்கிற மகன் ஒவ்வொரு நாளும் ரப்பி ஃபிர்லி வலிவாலிதைய, எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்தில் 50 வருஷம் வாழ்ந்தோம், 60 வருஷம் வாழ்ந்தோம், அது ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு ஈமானையும் யகீனையும் தக்வாவையும் கொடுத்துட்டு போனோம். இப்ப நம்ம மௌத்தாகி 100 வருஷம் கபருக்குள்ள வாழ போகிறோம். 50 வருஷம், எத்தனை வருஷம் கபருக்குள்ள வாழ போகிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருந்துட்டு எந்த மகன் ஒவ்வொரு கொடுமைக்கு பின்னாலையும் அல்லது ஒவ்வொரு இடத்திலையும் ரப்பி ஃபிர்லி வலிவாலிதைய, யா அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னிச்சிரு, என் அம்மா அப்பாவோட பாவத்தை மன்னிச்சிரு. கபருக்குள்ள போய் சேர ஒரு ஆலிம்சா பரப்புது. இப்படி ஒரு ஆள் இஸ்திக்பார் செஞ்சா போய் சேர மாட்டா. இது புதிய கேள்வி சென்றதுக்கு ஒரு ஆலிம்சா பரப்புது, யாருக்கையும் பரப்புவது யாரு கிடையாது. இஸ்திக்பார் செய்யறாரு. அதே புள்ள நல்ல நீயத்துல உம்மா வாப்பாவோட பேர்ல சதகா கொடுக்கிறாரு, உம்மா வாப்பாவோட பேர்ல சதகா கொடுக்கிறாரு, உம்மா வாப்பாவோட கையேந்தி துஆ செய்யறாரு. யா அல்லாஹ் என் உம்மா வாப்பா கபருல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சொர்க்கத்தை கொடுத்துரு, அவங்களுடைய அனாதை பாதுகாத்து, அவங்க ஜன்னத்தில் பிரதோஷம் கொடுத்துரு, மஹ்ஷரை பாதுகாத்து, மஹ்ஷருடைய நேரத்துல சிராத்துடைய நேரத்தை வெற்றியை கொடுத்துரு என்று துஆ செய்யறாங்களா? அன்பின் சகோதரர்களே, அந்த உம்மா வாப்பாவோட சந்தோஷமாக இருக்கும். உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய சாதனை இதுதான். பணம் சம்பாதிப்பது சாதனை அல்ல. பணம் சம்பாதிக்கிற சாதனை ஃபிரௌனுக்கே மனம் இருந்துச்சு, காரூனுக்கே மனம் இருந்துச்சு. பணம் சம்பாதிக்கிறது எல்லாருக்கும் வேணும். சாலியான பிள்ளையை உருவாக்குவதற்கு தான் கஷ்டம். எத்தனையோ பணம் இல்லாத ஏழைகள் வாப்பா அம்மாமார் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சு பிள்ளைகளை வளர்த்தாங்க. பிள்ளைகள் ஈமான் யகீனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வேலையாட்டம் வாழ்ந்தாங்க. உம்மா வாப்பா கபருக்குள்ள அந்த 4 பிள்ளை 5 பிள்ளை உம்மா வாப்பா கபருக்கு வாசி. இதுதான் பாக்கியம். இதுதான் உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய சாதனை. இதுதான் அன்பானவர்களே. ஆகையினால் ஒரு சாலிஹான குழந்தையை வளர்ப்பது
மிகப்பெரிய பாக்கியம் அன்பானவர்களே. இப்படி சாதாரண ஒரு புள்ளைய வளர்க்கலையா? ஏதோ புள்ள மாடு வந்து வளர்றத போல வளர்ந்து போடுச்சு. ஆடு வளர்றத போல காலையில மாடையும் ஆடையும் திறந்துட்டா அது போய் மேய்ஞ்சிட்டு வரும் சும்மா. அதை போல ஒரு பிள்ளைய வளர்க்கிறோமா? உலகத்திலேயும் கை சேரும், நாளைக்கு கபருக்குலையும் கை சேரும், மக்சர்லையும் கை சேரும், எல்லாத்திலையும் கை சேரும். சாலையான குழந்தையை வளர்த்துட்டோம்னா உலகத்திலையும் நம்ம மோட்டாகிட்டு போய் இருப்போம், கபருக்குலையும் நம்ம புள்ள துவா செய்ய செய்ய, இஸ்திக்பார் செய்ய செய்ய, சதகா செய்ய செய்ய நன்மை வந்து கொண்டிருக்கும். கபருக்குள்ளே நிம்மதியா வாழுவோம். அங்க மக்சர் மைதானமா உலகத்தில குர்ஆனை பாடமாக்கக்கூடிய ஒரு பிள்ளையை உருவாக்கினோம். அவர் ஹலால் தேடி அந்த குர்ஆனை அமல் செய்வாரா? மக்சர் மைதானத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வாங்க ஹாஃபிஸுடைய பிள்ளைகளை பாப்பா அம்மா மாதிரி சைத்தாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் கிரீடத்தை கொடுப்பாங்க. ஒரு ஹாஃபிஸுடைய பெருமை, ஒரு ஆலிமுடைய பெருமை நம்ம ஊர்ல எங்கும் விளங்குறதே இல்லை. ஒரு ஆலிம் சாப்பிடைய பெருமையிலே, ஒரு ஹாஃபிஸுடைய பெருமையிலே நம்ம ஊர்ல விளங்குறதில்லை. அன்பானவர்களே, அப்ப ஒரு புள்ளையை உருவாக்கிட்டு போறோமா? மக்சர் மைதானத்துல ஒரு ஹாஃபிஸை உருவாக்கிட்டு போறோமா? குர்ஆன் பாடமாக்கி ஒரு பிள்ளையை உருவாக்கிட்டு போறோமா? நாளைக்கு அல்லாஹ் எனக்கு கிரீடத்தை தர போறான். பாடமாக்கிற பிள்ளைக்கு, அதை அமல் செஞ்ச பிள்ளைக்கு அல்லாஹ் கூப்பிடுவான், இக்ரா வர்த்தகை, மகன் வாங்க, நீ ஓடுங்க, நீ உலகத்துல பாடமாக்கிய குர்ஆனை ஓடுங்க, ஓடிக்கொண்டே போங்க, வர்த்தகி நீங்க உயர்ந்து கொண்டே போவீங்க. நீங்க கடைசியில எந்த ஆயத்துல முடிவீங்களோ அந்த ஆயத்துத்தான் உங்களுடைய தங்குமிடம். அந்த உலகத்துல கூடிக்கொண்டே போகும். எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம். டாக்டர் ஆகிறவங்க எங்க பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் என்று சிந்தனை இருக்கிறவங்க தப்பு இல்லை. குர்ஆனை பாடமாக்கவும் தப்பு இல்லை. அப்படியானவங்க தான் குர்ஆனை பாடமாக்கணும். குர்ஆனை பாடமாக்க டாக்டரா குர்ஆனை பாடமாக்குற பாக்கியம். இந்தியாவில் வந்து பார்த்தவங்க எத்தனையோ வயது போனவங்க, 60 வயசுல உள்ளவங்க குர்ஆனை பாடமாக்கி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ டாக்டர்ஸ், சுப்ஹானல்லாஹ், அந்த காட்சியை நேரடியாக பார்த்தோம். எத்தனை டாக்டர்ஸ் குர்ஆனை பாடமாக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, சாலிகான பிள்ளைகள் வளர்ந்தக்கூடிய பெருமதி இப்ப வளர்ந்தா நம்ம மௌத்தாயத்துக்கு பின்னால வளர்ந்தோம். இதே மாதிரி இதற்கு மாற்றமாக ஒரு குழந்தைய சாலிகான பிள்ளையாக வளர்க்கலையா? புள்ள வளர்க்கிற கஷ்டம்தான். புள்ள வளர்க்கிறதே செய்ய மிகப்பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தோட நம்ம அந்த பிள்ளைகளை வளர்க்கிறோமா? ஓகே, அப்படி வளர்க்கல இந்த புள்ள மோசமாகிட்டா உலகத்திலேயும் கை செய்யணும், கபருக்குள்ளேயும் கை செய்யணும், மக்சரிலேயும் கை செய்யணும். உலகத்தில் நம்ம இருப்போம். என்ன உங்க புள்ள எப்படியாமே, உங்களோட புள்ள போதைக்கு அடிமையான, உங்களோட புள்ள எப்படி மோசமானவரான, அதை நினைச்சு 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 எத்தனையோ பெற்றோர்கள் அழிச்சுட்டாங்க. அதெல்லாம் சொல்லதாக சொல்லிருந்தாங்க. பெண் குழந்தைகள் விஷயத்துல, பெண் குழந்தையை வளர்க்கிற நேரத்துல 2 பெண் குழந்தையா சாலியான குழந்தைகளாக வளர்த்தீங்களா உங்களுக்கு அல்லாஹ் நரகத்துக்கு பிறகு போகலாம். நீங்க நரகத்துக்கு போகல, அது எப்படி சொல்றது தான் போகும். அன்பாண்டவர்களே, ரஜுலுன் வலதின் சாலிஹின் எதுவுலகு, துஆ செய்யக்கூடிய குழந்தைன்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிறது தெரியுமா? துஆ செய்யற பிள்ளைன்னா அவரை மௌலவி ஆக்கணும், அதே ஹாபிஸ் ஆக்கணும், நல்லதான் ஆக்கலாம்.
துவா செய்வாங்க. அதே குர்ஆன் ஓடுற நேரத்துல உம்மான கவலை வரும், வாப்பால கவலை வரும், அத தராவி தொழுகையிலாவது கவலை வரும். இந்த குர்ஆனை நான் 30 ஜூஸை நான் முடிக்கிறேன், என் அம்மா ஆப்பா செய்யத்தியாக எனக்கு சிந்தனை வரும், துவா செய்வாங்க. ஓகே ஆக்கியா நல்ல. அப்படியும் இல்லையா வலதின் சாலிஹீனுக்கு அர்த்தம் சாலியான பிள்ளை. சாலியான பிள்ளையா இருக்கணும்னா ஈமான கொடுக்கணும். ஹாஃபிலாகாட்டி பிரச்சனை இல்லை, மௌலவியாட்டி பிரச்சனை இல்லை. டாக்டர் ஆக்கினோமா, இன்ஜினியர் ஆக்கினோமா, லெக்சர் ஆக்கினோமா, பிஎஸ்டி ஆக்கினோமா, அதுவும் பிரச்சனை இல்லை. என்ன செய்யணும்? ஈமான கொடுக்கணும். ஈமான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது பாருங்க. இதை சிந்திக்கணும் பெற்றோர்கள். புள்ள பிறந்தத்தில இருந்தே ஈமானோட தான் ஸ்டார்ட் ஆகிறோம். புள்ள பிறந்தா என்ன செய்யறோம்? சுண்ணத்தென்ன புள்ளட வலது காலில அதான் சொல்லணும். ஈமான வச்சு ஆரம்பிக்கிறோம். புள்ள முதலாவது ஈமானுடைய சவுண்டத்தான் கேட்கணும். புள்ள பிறந்த உடனே என்ன செய்யணும்? வலது காலில அதான் சொல்லணும். ஆகப்பெரிய தாவத் அது. அதுதான் தாவத். அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்றதுதான் பெரிய தாவத். இடது காலில் என்ன செய்யணும்? காலில இகாமத்து சொல்லணும். அதோட முடிஞ்சா முதலாவதாக அந்த புள்ள திங்கள சாப்பாடு இருக்கே அதுவும் ஈமானோட போகணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உங்களோட ஊர்ல ஒரு நல்லவர், ஒரு தக்குவா உள்ளவர், ஈமான் உள்ளவரை வச்சு ஒரு ஈச்சம் பழத்தை சப்பி அதை மென்மையாக்கிட்டு அந்த புள்ளட வாழ்க்கையில போலாவது போகுங்க. புள்ள பிறந்த நேரத்தில் முடி சுத்திதான் நம்ம புள்ள வளர்க்க ஆரம்பிச்சு. அதோட முடிஞ்சா 7வது நாள் புள்ளட முடிய வெட்டி அதுக்கு வெள்ளி அல்லது தங்கத்தை அந்த கிராமுக்கு கொடுக்கணும். அழகான பேரை வைக்கணும். அதோட சேர்த்து பிள்ளைக்கு அக்கீகா அறுக்கணும். அக்கீகா ஏன் நாம் இஸ்லாம் சொல்லுவேன்னா பிள்ளை வளர்க்க ஆரம்பிக்க போறீங்க, அதனால ஈமானோட ஆரம்பிச்சிருங்க. ஈமானோட ஆரம்பிக்கிற எல்லாரும் வலது காலில அதானையும் இடது காலில இக்காமத்தையும் சொல்லிதான் ஆரம்பிக்கிற. ஆனா போக போக நம்மள பிள்ளைகளை நம்ம தான் பழுவாக்குற. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பிறகு எல்லா பிள்ளைகளும் குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்துடைய அந்த விளைவுக்குத்தான் எல்லா பிள்ளைகளும் பிறக்கிறது. அந்த பிள்ளைகளை நஸ்ரானிகளாகவும் யஹூதியாகவும் மோசமானவர்களாக மாற்றுவது பெற்றோர்கள். ஹதீஸ் சொல்லுகிறது. ஈமான் வளர்க்கிற அதோட முடிஞ்சு. இப்படி வளர்க்கிற ஒரு நாள் புள்ள சில மையத்துகளுக்கு போனா கவலையாக இருக்கு. சட்டம் மட்டும் நாங்க சொல்றாங்க. அம்மா வாப்பா மௌத்தாயினா அடி அலுவலகத்துக்கு மகனுக்கு தெரியா, மகனுக்கு தெரியா. அம்மா மௌத்தாயிட்டாவா மகனுக்கு தெரியா. அடிகளை எப்படி என்று, குளிப்பாட்டு எப்படி என்று, கவன் செய்ய எப்படி என்று மகனுக்கு தெரியா. 4-5 பிள்ளைகள் பெற்று போட்டு உம்மான கபருக்குள்ள இறங்குற நேரத்தில் மறைஞ்சு வாழ்ந்த பொம்புல, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த பொம்புல, ஆனா பிள்ளைய சரியாக வளர்க்கல. இப்ப கபருக்குள்ள இறங்குற நேரத்துல ஊர்ல இந்த நோயினாவது நம்ம இல்ல முன்பட்டும் பேரடிக்கிறதுதான் பேரன் இருந்தாங்க. அந்த நோயினால இறக்குறீங்க. அதிலேயே அந்த புள்ள அம்மா ஒரு பெண், என் அம்மா மறைஞ்சு வாழ்ந்த பெண், அந்த மறைஞ்சு வாழ்ந்த பெண் கடைசி கட்டத்தில் எங்க பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கல. எங்க பிள்ளைக்கு கபருக்குள்ள இறங்க தெரியா, அந்த மையத்தை எப்படி வைக்கிறேன்னு தெரியா, எப்படி மாற்றி வைக்கிறேன்னு தெரியா, கிப்லா திசையில வைக்கிறேன்னு தெரியா. அதனால எங்க அம்மாவை
அந்நிய ஆண்கள் கையை வச்சுட்டு கபருக்கு இறங்குறாங்க. அம்மா அப்பாவோட மையத்தை வந்து பள்ளி இமாமத்து தொழுவிக்கிறதுக்கு, ஜனாதா தொழுவிக்கிறதுக்கு தெரியா? சிந்திச்சு பாருங்க அன்பின் சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க. என்ன புள்ள வளர்ந்துட்டு என்ன புள்ள எத்தனை பேருக்கு அல்லாஹும்ம குல்லஹு வரஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபன்ஹு வக்ஃபிர் முஸ்லஹு என்று சொல்லக்கூடிய நீளமான துஆ, மையத்தில் ஓதுற துஆ. என்ன பிள்ளைக்கு எத்தனை பேருக்கு பாடம்? கடைசி கட்டத்தில் கேட்கிற துஆ, யா அல்லாஹ் என்ன வாப்பாட பாவத்தை மன்னிச்சிரு, ரஹமத்தை கொடுத்துரு, ஆஃபியத்தை கொடுத்துரு, நல்ல தண்ணீரை கடையிடு, சொர்க்கத்தை கொடுத்துரு, நரகத்தை விட்டு பாதுகாத்து என்று சொல்லக்கூடிய உயிரமான அந்த துஆவை நம்ம எத்தனை பேர் படிச்சு கொடுத்திருக்கிறோம்? சிந்திக்க மாட்டாங்களே. இதோட முடிஞ்சா நம்ம கபருக்குள்ள வைத்தோம், கபர்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த புள்ள உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த எந்த பேரை சொல்லிதான் என்ன புள்ளை பேசுறாங்க. நான் புள்ளை ஒழுங்கா வளர்க்கல, பேசுற நேரத்தில் இவன் புள்ளதான் மாப்பா, இவன் கபருக்குள்ள இருக்காங்க. எங்க இருக்கான் பாண்டவர்களே? புள்ள வளர்ப்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் அன்பானவர்களே. சில பெற்றோர்களின் நிலைமை எப்படி இருந்தா, காலையில போனா தூங்குற புள்ள தூங்கினதுக்கு பின்னால்தான் வீட்டுக்குள்ள வாங்க. நம்ம வராலும் மனசுல வச்சு யோசிங்க. அதிகமான நேரத்தில் அந்த விஷயத்தை சொல்றோம். எந்த புள்ளைய நம்ம எப்படி வளர்க்கணும்டா என்ன போலதான் வரணும், என்ன போலதான் வரணும், என்ன போலதான் வரணும்னா நம்ம எப்படி ஈமான் இருக்கணும். குடியார வாப்பா யாரும் நினைப்பாரா எந்த கூட எந்த மாதிரி குடியாரா வரணும்னு நினைப்பாரா? அதை போல நம்ம யோசிக்கணும். மகன், நீ இந்த மௌலவியை போல, இந்த டாக்டரை போல, இந்த இன்ஜினியரை போல நான் வரணும் என்று வளர்க்கக்கூடாது. மகன், நீ என்ன போல வரணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம போயவர்களாக இருக்கணும், தொடரக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லாஹ்வை தவிரக்கூடியவர்களாக இருக்கணும், ஹலால் ஹராம் பேரக்கூடியவனாக இருக்கணும். இப்படி செஞ்சாத்தானே எந்த பிள்ளைகிட்ட சொல்லலாம், மகன் நீ என்ன போல வரணும் என்று. அதை சொல்றதுக்கு நமக்கு நம்ம யாரும் அப்படி சொல்லல. எந்த குறை எனக்கு தெரியும். இஸ்லாம் என்ன சொல்லுது? 7 வயசானா பிள்ளைக்கு தொழும்படி சொல்லுங்க. இது செய்யாததால் 15 வச்சுக் கொள்ளுங்க. நம்ம ஊர்ல அதிகமான பெற்றோருடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாக இருக்கான், வேற விஷயங்கள் செய்யலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? 7 வயசுல என்ன பிள்ளைங்க சொல்லலனா, மகன் நீ தொழுது என்று சொல்லுங்க. எப்படி மகன் போய் சொல்லுங்க? நம்ம தொழுகிறது தொடாத வாப்பா போய் மகன் நீங்க தொழுகைக்கு போங்கம்மா என்று சொல்லலாமா? மாறி போப்பான் படிக்கிற பிள்ளைகள், என்ன வாப்பா நீங்க படிக்கிறாங்க. அதனால சில பெற்றோர்கள் சொல்றதே இல்லை. இந்த ஈமான கொடுக்கல, குழந்தை அதான் இமாமத் அகீகா என்று ஆரம்பிச்ச பிள்ளைக்கு நம்ம 7 வயசாயும் இன்னும் தொழும்படி சொல்லல. வாப்பாக்கு பாத்தியா ஓட தெரியா? பாப்பா பள்ளியில ஹவுல் பண்ணி பட்டு எத்தனையோ வருஷம். சிலாக்களுக்கு ஜனாசா வந்தாலும் பள்ளிக்கு வரதுக்கு மனம் இல்லை. ஜனாசா வந்து தொழுகிறதுக்கு வந்துருக்கு, சிலாக வேட்டுக்கு ஒரே நிற்கிற தொலைவாரங்க என்று அவங்களுக்கு கடன் இல்லை. பரலுக்கு இவ்வாறு சிலாக்கள் கடற்கரை பள்ளிவாசல்ல போனா அந்த தொலைவனுக்கும் சிலாக்கள் பீச்சில் இருந்து கச்சாங்கோடக்கும் தொலைவாரங்க. இப்படிதான் நம்ம வளர்ந்துட்டோம். அதனால 7 வயசாயினா நம்ம மகன் சொல்லணும், மகன் நீங்க தொழுங்க, அல்லது நம்மளை கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு வரணும். 10 வயசாயினா அடிச்சாவது தொலைவைங்க, அங்க அடிக்கல. நம்ம 10 வயசுல தொலை போகிறதுக்கு நம்ம தண்டிக்கல. அதனால 25 வயசுல போலீஸ்காரங்க கையில் அடிவாங்க.
காரணம் என்னன்னா 10 வயசுல நம்ம அடிக்கல, 10 வயசுல தொழும்படி என்ன பிள்ளைக்கு வழிகாட்டல, என்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கல. அதனால 10 வயசுல அடிக்காதது நடக்குது. பிள்ளைக்கு 25 வயசுல உருவான கையால் அடி வந்து இருக்கிறான். அன்பாண்டவர்களே, இதை ஏன் சொல்லணும்னா குறைத்து சொல்லல. நம்ம ஒரு ஆளும் இந்த கையில் இருக்கிற மாநிலம் குழந்தை பாக்கியத்தை சரியாக கொண்டு சேர்க்கிறோம். இதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. பெண் குழந்தைகளுக்கு வெட்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். வெட்கம் என்பதுதான் இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்றான். அர்பஉன் மின் சுனனில் முர்ஸலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விடயங்கள் அல்லாஹ் தஆலா அனைத்து நபிமார்களுக்கும் அந்த சுன்னத்தாக்கி வச்சிருக்கான். 4 விடயங்கள், அதுல ஒன்றுதான் வெட்கம். அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமான் ஒரு பகுதி. வெட்கத்தை இந்த பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். வெட்கம் என்று சொன்ன நம்ம நினைக்கிறது தெரியுமா? அம்மா பாப்பா வீட்டுக்கு வந்தா புள்ள சோற போடணும், நம்ம சொல்லிக் கொடுக்கிற வெட்கம். அந்த சோற போடுறது கடமை இல்லை. பாப்பா வார நேரத்தில் எந்த பெண் புள்ள மகரமானவர் வார நேரத்தில் எந்த பெண் புள்ள அங்க சோற போடுறது கடமை இல்லை. அந்நிய ஆண்களுக்கு வீட்டுல வெளியே போற நேரத்துல சோற போட்டுட்டு ஒழுக்கமாக போறதுதான் முக்கியம். வீட்டுக்குள்ள சோறு இல்லாமையும் மகரமான ஆண்களுக்கு முன்னால இருக்கலாம். இப்ப மாறி பாப்பா பக்கம்தான் சோல் போடுற, ரோட்ல வெளியானா ஒன்றுமில்லை. அன்பாண்டவர்களே, பதிஞ்சு வச்சிருந்தவங்க படிக்க வேணாம் என்று யாரும் சொல்லல. படிக்கணும் தான், டியூஷனுக்கு போகணும் தான், ஆனா ஈமானோட போகணும், ஈமானோட போகணும். சில பெண் குழந்தைகள் நிலைமையை பார்க்கும் நேரத்தில் கவலையாக இருக்கு. எத்தனை போர் இதில் நீதிங்க, எத்தனை அமைப்புகள் டியூஷன் கிளாஸ் பத்தி ஃபிகர் பண்றாங்க. 10 மணிக்கு டியூஷன் கிளாஸ் நடக்குது. அந்த டியூஷன் கிளாஸ் எப்படி இல்லாம இதை சொன்னா சிலாக்கள் புலம்புற மௌலவிமார் சொன்னா 10 மணிக்கு இரவுக்கு என்னதுக்கு டியூஷன் கிளாஸ் என்று சொன்னா இவருக்கு என்னது உலகம் தெரியுமா? இவர் ஒட்டக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இவரு கிணத்துக்குள்ள இருக்கிற தவறையை போல என்று சொல்றோம். நாளைக்கு கையில தலைக்கு மேல கை வைக்கப்படாம விளங்கும், புழுதி தெரிஞ்சாத்தான் விளங்கும். நாம எங்க இருக்க வேண்டும்? மகரம் தேர்தல்ல பிள்ளைகளுக்கு முதலாவது வெட்கத்தை தான் எடுக்கப்படுகிறது. பெண் குழந்தைகள் வெட்கமே இல்லை. சில பெண்களை தவிர எல்லாரையும் சொல்லல, வெட்கத்தை கொடுக்க மாட்டாங்க. வெட்கம் முக்கியமான ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைல்லம் தஸ்தஹி ஃபஸ்தமா ஷிஅத. ஒரு வெட்கம் இல்லாதவன் நினைச்சதை செய்வான். அம்மா வாப்பாங்க நம்ம பிள்ளைகளை தலையை திராவணும், அடிச்சு திருத்த ஏறா. எங்க புள்ள மோசமாக போகுதா, எந்த பிள்ளையும் உமாவும் மகனும் அது வாப்பாவும் மகனும் தனிமையாக இடத்துல எங்க பிள்ளையை கூட்டிட்டு போகணும். எங்க பிள்ளைய உணர்வை வழங்கணும். சில பெற்றோர உணர்வை வழங்குறல்ல, எத்தனை பிள்ளைகள் சைக்கோவாக தெரியுது. சைக்கோலஜில பிரச்சனை சில பிள்ளைகளுக்கு யாரோடையும் பேசுறல்ல, யாரோடையும் கலைக்கிறல்ல, பூட்டி வளர்க்கும். அதனால சிலாக்களை வீட்டுல அம்மா வாப்பா எந்த நேரத்திலும் சண்டை சச்சரவு, பிள்ளைக்கு வீட்டுக்குள்ள அன்பு இல்லை. அதனால அந்நிய ஆண்களிடத்துல அந்த புள்ள அன்பை எதிர்பார்க்கு. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, டியூஷன் கிளாஸா மகரமானவங்க எந்த புள்ள படிக்கணும் என்று விரும்புகிறோம்.
கொண்டு வரலாம். சில பெற்றோர்களை புத்திய பார்த்த சிரிப்பு வருவது. காலையில சுபம் தொழில் போட்டு 6 மணிக்கு போய் பாருங்க. சில பெற்றோர்கள் கூட்டிட்டு வர வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து பஸ்ல புள்ளை விட்டுக்கிறார். வீட்டுக்கு போறேன். எப்படி புத்தி? வீட்டுல இருந்து வரும் வரைக்கும் வார வந்துட்டு என்ன செய்யற? பஸ்ஸுக்குள்ள புள்ளைய அணுகி போட்டு ஒரு வீட்டை போறோம். இது என்ன பித்னா நடக்குது என்று சொல்லலாம் இந்த இடம் பொறுத்தல. ஆக அன்பார்ந்த சகோதரர்களை பெரியவர்களே, வெற்றத்தை படிச்சு கொடுங்கோ. டியூஷன் கிளாஸுக்கு அனுப்பணுமா? ஸ்கூலுக்கு அனுப்பணுமா? நம்ம ஊர் நிலைமை நாடு. அதை எப்படி டீல் பண்ணணும் என்று இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியா. என்னை வந்தா அடிக்கிற பேஸ்புக்ல, அடிக்கிற வாட்ஸ்அப்ல தீர்வு. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, இங்க நடக்கக்கூடிய சில ஸ்கூல் டே நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் அவங்களும் முடிவு தரல. எல்லா சட்டமும் கல்விக்கு தான். சில ஊர்களில் மாஷா அல்லாஹ் மருதமனை இல்ல, சம்மாந்துறை இல்ல, வெள்ளிக்கிழமை சில ஸ்கூல் நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறாங்க. 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு மௌலவியை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம ஊர்ல உலகத்தில் எப்படி வாழணும் நம்ம அதவை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்னும் சில பிள்ளைகளுக்கு நம்ம வளரல குப்பையை போல போறதுக்கு தெரியா. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு ஊர்ல மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா நம்ம ஊர்ல எடுத்து கேட்டா பேசினா நேரம் காலத்துக்கு பிரின்சிபலுக்கு நேரம் இல்லை, வைஸ் பிரின்சிபலுக்கு நேரம் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, படிப்பை கொடுக்க வேணாம் என்று நாங்க சொல்லல. படிப்பை கொடுக்கணும், ஈமான கொடுக்கணும், குர்ஆனை கொடுக்கணும். அதுதான் தலைப்பே. அதுதான் குர்ஆன் தான் முக்கியம். என்ற பிள்ளைய படிப்புக்கு எவ்வளவு நம்ம கவனம் செலுத்துறோமோ அதே போல இந்த குர்ஆன் விஷயத்திலேயும் கவனம் செலுத்தணும். என் பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப்பா, அதுக்கு முதல்ல என்ற பிள்ளைய ஓரடிக்கணும். பிள்ளை 8ஆம் வகுப்பு ஒரு பிள்ளையை நாங்க சந்திச்சோம். 8ஆம் வகுப்பு. இன்னும் அந்த பிள்ளைக்கு அழிப்பா தெரியாது, பே தெரியா, பா தெரியா. இன்னும் குர்ஆன் 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு இன்னும் குர்ஆனை படிச்சு கொடுக்கல. தஜ்ஜால் நெருங்கி கொண்டிருக்கிறான். சில கூட்டம் தஜ்ஜால் வந்துட்டு சொல்றாங்க, அப்படி ஒன்றும் இல்லை. ஏஜிக் மௌஜிக் வந்துட்டு சொல்லுது, அப்படி ஒன்றும் இல்லை. இன்னும் வரல, வரப்போறதுக்கு இதுதான். அந்த நேரத்தில் இந்த பிள்ளையை நம்ம பாதுகாக்கணும். பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து குர்ஆன். இந்த பிள்ளைக்கு குர்ஆன் அறிவை கொடுக்கணும். இந்த பிள்ளை குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளையாக மாறணும். மகரிப் நேரத்தில் முன்ன அன்பார்ந்த சகோதரர்களே, கேரளாவில் நான் இருந்த நேரத்தில் மகரிபுடைய நேரம் ஆயிட்டா, மாஷா அல்லாஹ் ஒரு பகுதிக்கு போயிருந்தோம். எல்லா வீட்லையும் குர்ஆன் சத்தம் கேட்குது. உம்மா வாப்பா பிள்ளைகள் எல்லாரும் ஹல்காவாக இருந்து குர்ஆனை ஓதுறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறது? மகன், நாங்க நாடகம் பார்க்கிறோம், நீங்க ரூமுக்குள்ள போய் ஓடுங்க. நம்ம இன்ஜாய்ல இருக்கிறோம். நம்ம இன்ஜாய் மூட்ல அம்மா வாப்பா வீட்டுல இருக்கிறாங்க. உள்ள ரூமுக்குள்ள போய் ஓடுமா? ரூமுக்குள்ள போய் படிக்குமா? நம்மளும் சேர்ந்து ஓடணும். குர்ஆனை கொடுப்போம். அதனாலதான் ஹாமி பள்ளிவாசல் நாங்க ஒரு 15 நாளைக்கு நினைக்கிறேன் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல மேல் மாலை முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கணும் நினைச்சோம். மாஷா அல்லாஹ் ஒரு அளவுக்கு முடிஞ்சு ஏழுமானவங்க முடியுமானவங்க இந்த பள்ளியை முடிச்சு தரத்துக்கு உதவி செய்ய பாரிய மாற்றம் இந்த இடத்துல உண்டாகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்கிலான சில உலகங்கள் இந்த பள்ளியை உயிர்ப்பிப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து மாற்றம் மறைஞ்சிருமான். இருட்டா லைட்டை போட்டோம்னு இருட்டு வைக்கிறோம். அதனால முடிவு செஞ்சிருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு அழகான சிறந்த ஒரு குர்ஆன் மதரசாவை ஆரம்பிக்கணும் என்று நினைச்சிருக்கிறோம். தர்த்தீப் போட்டிருக்கிறோம். 3 விடயங்கள் படிச்சு கொடுக்கப்படும். ஒன்று குர்ஆன் ஓதுற சிஸ்டம். ஒரு கவலையான விஷயத்தை சொல்றேன். இந்த ஏரியாவில்
நீங்க மதரசாக்களை கேட்டு பாருங்க, மௌலவியாகிற ஹாஃபிஸ் ஆகிற மௌலவிமார்கள நம்ம ஊர்ல போற பிள்ளைகளுக்கு இன்னும் ஓடுவதில்லை, இன்னும் ஓடுவதில்லை. அப்படி ஆற பிள்ளைகளை நம்ம ஊர்ல இருக்கிற எங்களை ஹாஜி மதரசாவா ஓட தெரியாம தான் மாறாங்க. நாங்க என்ன செய்யறோம், இந்த பிள்ளைய விடையிலா, அதனால 6 மாசம் 8 மாசம் அந்த பிள்ளைக்கு அழித்தே ஓடி கொடுத்து ஓடக்கூடிய பிள்ளைகளாக மாற்றினதுக்கு பிறகுதான் ஆபீஸாக மாற்றுகிறோம். இன்னும் ஓட தெரியும். இப்படியான நிலைமையில நம்ம ஊரிலிருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன ஓத வைக்கணும். அதனால 3 விதமான கல்வி. முதலாவது குர்ஆன ஓத பழக்கிற 1, 2வது தஜ்வீதான முறையில ஓத பழக்கிற 2, 3வது தீனியா. அந்த பிள்ளைக்கு தேவையான அதவுகள், சாப்பிடுற நேரத்தில் எப்படி சாப்பிடணும், குடிக்கிற நேரத்தில் எப்படி குடிக்கணும், குளிக்கிற நேரத்தில் எப்படி குளிக்கணும், பிரயாணம் போற நேரத்தில் எப்படி பிரயாணம் போகணும் என்ற கல்வியை இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் ஆரம்பிக்கிறது கேட்கிறோம். உங்களோட பிள்ளைகள்ல யார் யாரெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, நீ எப்படி டியூஷனுக்கும் மற்ற படிப்புக்கும் எப்படி முக்கியத்துவம் செலுத்துகிறோமோ அது உலகத்தோட முடிஞ்சிடும் என்ற பிள்ளை ஒரு ஹாஃபிஸாக, குர்ஆன சுமந்த பிள்ளையாக, குர்ஆன ஓதி தெரிஞ்ச பிள்ளைகளாக எப்ப மாற்றுவோமோ நம்ம மௌத்தாயினாலும் என்ற பிள்ளை அந்த குர்ஆனை விரிச்சு ஓடும். அதனால இந்த இடத்தை வெளிச்சமாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல குர்ஆன் மதரசா உண்டாகும். பக்கத்துல அங்க டவுன் பண்ணில் இருக்கிற மதரசாவும் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல வரும். இந்த இடம் எப்படி இருக்குன்னு யோசிங்க. இந்த இடம் எப்படி இருந்த இடம், இந்த இடத்தை வெளிச்சமாக்கணுமா, இந்த இடத்துல தீனுடைய காரியங்களை உருவாக்கணும். தீனுடைய காரியத்தை உருவாக்கினோமா, எல்லா பாத்திரங்களும், எல்லா போதை வஸ்துக்களும், எல்லா பாவமான செயல்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஆகையால பள்ளிவாசல் பேசுமா அந்த போம் இருக்கு, அந்த போம் எடுங்க, நிரப்புங்க, எங்க பிள்ளைகள் ஒன்று சேருங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றம் உள்ள குழந்தைகளாக ஒரு 200 பிள்ளை 300 பிள்ளைகள் வந்தாலும் ஏழு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கிறோம், இடங்களும் இருக்கிறது. இந்த அளவுக்கு பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் வந்து சேருவதில்லை. அதனால தர்த்தீபாக அதுக்கு நிர்வாகம் போடப்பட்டிருக்கிறது. அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் முதலாவதாக குர்ஆன் மதரசா பார்த்து ஓடுல அந்த விரைவில் ஆரம்பிக்கப்படும். அந்த பிள்ளை சரியாக ஓடினா உடனே ஹிபில் மதரசா அறவாசி தூங்குறதுக்கு பின்ன வரும் அரை நேர பகுதி நேர குர்ஆன் மதரசாவை அரை நேர பகுதி நேர குர்ஆனை பாடமாக்குற விஷயமும் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கப்படும். நம்ம கல்வியை கொடுக்கிறதோடு ஈமான கொடுக்கிறோமோ. எத்தனை டாக்டர்மாரு டாக்டராக இருக்கிறாங்க, அல்லாஹ்வை பயந்து வைத்தியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை இன்ஜினியர் குர்ஆனோட சேர்த்து இன்ஜினியரும் சேர்ந்துச்சு மாஷா அல்லாஹ் சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வைத்தியத்துறை, கல்வித்துறை, ஆசிரியர் துறை எல்லாம் நல்லவர்கள் செல்ல வேண்டும். குர்ஆனை சுமந்தவர்கள் செல்ல வேண்டும், குர்ஆனை பாடமாக்கியவர்கள் செல்ல வேண்டும். அந்த வைத்தியத்துறை சுத்தமாகும், ஆசிரியத்துறை சுத்தமாகும், இன்ஜினியர் துறை சுத்தமாகும் என்பார்கள். ஆகையினால் நம்ம பிள்ளைகளை ஈமானோட வளர்த்து நாம் ஈமானை கொடுத்துட்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்தல்வானாக. யாரான பாவங்களை மன்னிப்பாயாக, ரஹ்மத்து மக்களை செய்வாயாக. யாருடைய பிள்ளைகளை ஈமான உள்ள தத்துவ உள்ள குழந்தைகளை ஆக்கி தந்துள்ளா. நான் உலகத்தில் எல்லா சோதனையும் தாங்க முடியுமா, ஆனா உங்க பிள்ளை கெட்டுட்டு இந்த வார்த்தையை அதை யாராலும் தாங்க முடியாது. அதற்கு பாதுகாத்திருந்தா சாலையான குழந்தைகளாக வளர்ப்பதற்கு தகுதி செஞ்சிருந்தா நாங்க மரணிச்சாலும் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய செய்யக்கூடிய எங்களுக்கான சதக்காக்கள் செய்யக்கூடிய குழந்தைகளாக மாற்றுவதையாளா. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கிற அந்த விடயங்களுக்கு நீ படிச்சு தந்திருந்தா. ரப்பே ரஹ்மானே, குர்ஆன சுமந்த பிள்ளைகளை எங்களுடைய வீட்டுல யார உருவாக்கிறியா. அவருடைய காலத்துல பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனோட
ஈமானோட நபியுடைய சுன்னாவோட யாழ்லா செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்து யாழ்லா ரபியுல் அவ்வல் நபி பிறந்த மாதம் நபி மரணித்த மாதத்தை சந்திப்பதற்கு இருக்கிறோம் யாழ்லா அந்த மாதத்தில் உறுதியாக நபியுடைய சுன்னாவினால் இது எடுத்து நடப்பது என்று தனக்கு பைய செய்யக்கூடிய ஈமானு எங்களுக்கு தந்து ஒரு யாழ்லா துஆக்கள முயற்சியோட அனைத்தையும் கபூல் செய்த ஒரு யாழ்லா வாஹ் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.